லதா அவர்கள் பாரத் சேவா ரத்னா டாக்டர் சி லதா அவர்களை ஹானர் பண்றோம். Congratulations Mrs. லதா அவர்கள். ஈவன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. போட்டோ எடுக்கல வீடியோ வீடியோ அனைவருக்கும் வணக்கம். நான் முதலாவது என்னோட அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த தளத்துல நிற்க வைத்த நம்பாரத் சேவைக்கு நான் நேஷனல் அவார்டு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அங்க அப்ளை பண்ணவங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணல. 1600 வீடியோஸ்க்கு 7 வீடியோஸ் போட்டு நம்ம இனமே பண்ணது. ரொம்ப சோகத்துல இருந்தேன். நான் 2 உலக சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் கின்னஸ்லையும் வாங்கியிருக்கேன். மாணவர்களை 42 மாணவர்கள் 1 மணி நேரத்துல 1330 திருக்குறள்களை எழுத வச்சு ஆல் இந்தியா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல உலக சாதனை படைக்க வைத்தேன். 225 மணி நேரம் தொல்காப்பியத்துல என்னுடைய பள்ளி மாணவர்களை தனிநபர் சாதனையாக 10 நிகழ்வுகளை சாதிக்க பண்ணி மாணவர்களுக்கு உலக சாதனையாளர் விருது வாங்கி கொடுத்தேன். எல்லாம் நிறைய நான் இந்து நாளிதழ் அந்த மாதிரி அப்ளை பண்ணேன். அது எல்லாத்துலயும் நீங்க ராதாகிருஷ்ணன் விருது வாங்கியிருக்கிறீங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலயும் என்னன்னா என்னை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு கூட்டத்துல கேட்டாங்க, என்ன நீங்க இந்த ஆண்டு எந்த விருதுக்கும் அப்ளை பண்ணலையா வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மன சோர்ந்து போயிருந்தேன். அப்ப எனக்கு உத்வேகத்தை ஊட்டும் விதத்துல எனக்கு நம்பாரத் சேவையில மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமூக சேவகர் டாக்டர் பாலாஜி சரவணன் ஐயா அவங்க இந்த விருது கொடுத்தது எனக்கு மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்துணை ஆசிரியர்களுக்கும் மன மகிழ்வை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சிறந்த விருதான நம்முடைய தலைவர் அவர் சொன்னது போல அதுவும் நம்மளுடைய இதுல இருந்து அமைப்புல இருந்து எல்லாத்தையும் கூட்டு அவங்க இது ஒன்னொன்னே வடிவமைக்கிறதுக்கு அவங்க தனக்கு என்ன பண அந்தஸ்துல இருக்குது அப்படின்றது இல்ல. இந்த அன்பு ஆசிரியர் அப்படின்றதுக்கு ஒரு தகுதியானவர் ஐயா அவங்க தான். சோ இந்த அவார்டை நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ற எல்லா ஆசிரியர்கள் சார்பாகவும் டாக்டர் சார்பாகவும் நான் சமர்ப்பிக்கிறேன். அது மாத்திரமில்ல காவல்துறையில உயரிய பதவியில இருக்கிற அவங்களும் இம்மட்டுமா அன்பு தமிழச்சி வாங்கும் போது கூட அவங்க கூட கடந்து போயிட்டாங்க. நான் ஐயா அவங்ககிட்ட சொன்னேன், நான் மேம் கிட்டையும் ஷேர் பண்ணேன். எனக்கு முன்னாடி அந்த 50 பேர்ல ஆனா என்னுடைய இனத்தை ஆசிரியர் இனத்தை தலைவர்களை கூப்பிட்டதுனால அவங்க இந்த மட்டும் இருந்தாங்க. நானும் பொறுமையோட இருந்தேன். சோ இந்த விருதுக்கு தகுதிப்படுத்தி இந்த மேடைக்கு கொடுத்தது போல அனைவரும் வாக்கியது போல தேசிய விருதுன்ற நல்லாசிரியர் விருதுல நிற்போம். டெட்டிலையும் நாங்க ஜெயிப்போம், ஒருங்கிணைப்போம். நாங்க தோல் கொடுப்போம் நம்பாரத் சேவைக்கு. அந்த 1,20,000 பேர்ல இந்த நிகழ்வுல பதிவு செய்கிற இது போன்ற இளைஞர்கள் உத்வேகமா முயற்சியோட அந்த மாதிரி நிக்கிற காரியங்களை நாங்க தோல் கொடுப்போம் என்று இந்த மேடையில பதிவு செய்கிறதுல இந்த அன்பாசிரியர் விருது வழங்கின நாள்ல நல்ல கரெக்ட் சூஸ் பெஸ்ட் சாய்ஸ் அவங்க தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் அத்துணை அன்பாசிரியர் விருது வாங்கின ஆசிரியர்கள், பெருந்தகைகள், பேராசிரியர்கள், நெறியாளர்கள், ஆளுமைகள், அது மாத்திரமல்ல அரங்கத்தை சிறப்பிக்க வந்திருக்கிற அத்தனை சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன் சார்கிறேன். நன்றி, வணக்கம். Really thanks to Tamil Nadu Government Education and Social India. Thank you so much.